அன்பார்ந்த சிதம்பரம் தொகுதியின் வாக்காள பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, இனிய நல்வாழ்த்துக்களோடு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராகிய நான் உங்களை இந்த காணொளி வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 16 நாட்களாக காலை 6 மணி தொடங்கி இரவு 10 மணி வரை உங்கள் எல்லோரையும் பல்வேறு இடங்களில் பல்வேறு சந்திப்புகளில் சந்தித்த மன திருப்தியும் மகிழ்ச்சியும் எனக்கு மேலோங்கி நிற்கிறது. இந்த தொகுதிக்கு உட்பட்ட சிதம்பரம் நகராட்சி, பரங்கிப்பேட்டை பேரூராட்சி, கிள்ளை பேரூராட்சி, அண்ணாமலை நகர் பேரூராட்சி, குமராட்சி ஒன்றியம், பரங்கிப்பேட்டை ஒன்றியம் என நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்கள் என எல்லா இடங்களிலும் உங்களுடைய முகத்தை எல்லாம் சந்தித்து கோரிக்கைகள் எல்லாம் உள்வாங்கி கொண்டு இன்றைய தினம் ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலிலே நிறைவாக இந்த காணொலியின் வழியாக பேசுவதிலே உளப்பூர்வமாக மன திருப்தி கொள்கிறேன். இவ்வளவு வேகமான களப்பரப்புரையில் ஓரிரு இடங்களுக்கு நான் வர முடியாமல் போயிருக்கலாம், ஒரு சிலரை சந்திக்க முடியாமலும் போயிருக்கலாம். அதற்கு காரணம் தேர்தல் ஆணையம் அறிவித்த நாட்கள் மிக குறைவாக இருந்ததும், அந்த குறைவான நாட்களில் இரவு 10 மணி வரை தான் பரப்புரை செய்ய முடியும் என்ற விதிமுறைகள் இருந்ததும் ஒரு காரணமாகும். இவற்றையெல்லாம் கடந்து ஒவ்வொரு நிமிடங்களையும் பயனுள்ள வகையில மக்களை சந்திப்பதற்காக ஒதுக்கியதில் எனக்கு ஒரு மன திருப்தி இருக்கிறது. உங்களை எல்லாம் சந்தித்து பேசியதிலே பல்வேறு விஷயங்களை நான் பெற்றிருக்கின்றேன். அந்த அடிப்படையில சில கோரிக்கைகளை ஆங்காங்கே நான் பேசியதை மீண்டும் நினைவில் நிறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். சிதம்பரம் தொகுதிக்கு வந்த பிறகு வெற்றி பெற்றால் என்ன செய்வீர்கள் என்ற பல கேள்வியை பலரும் எழுப்பினார்கள். பலரும் கோரிக்கைகளை தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நான் வரிசைப்படுத்தியிருக்கின்றேன். மிக முக்கியமாக பல இடங்களிலே, கிராமப்புறங்களிலே புதிய சாலைகள் அமைத்து தர வேண்டும், பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து தர வேண்டும், குடிநீர் இணைப்புகளை விரைந்து தர வேண்டும், புதிய குடிநீர் நீராதாரங்களை கண்டறிந்து அவற்றை மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், பட்டாக்களை விரைந்து வழங்க வேண்டும், சில இடங்களில மின் வசதிகளை சீர் செய்து தர வேண்டும், பள்ளிக்கூடங்களை தரம் உயர்த்தி தர வேண்டும், புதிய ரேஷன் கடைகளை அமைத்து தர வேண்டும் என்ற நியாயமான அடிப்படை பிரச்சனைகளை என் கவனத்திற்கு தந்திருக்கிறீர்கள். அவற்றையெல்லாம் ஒரு குழு முழுமையாக ஆவணப்படுத்தி அது சார்ந்த பணிகளில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை வரையறுத்து தந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயமாக நான் செயல்படுத்தி தருவேன். அதுபோன்று சிதம்பரம் தொகுதியிலே பல இடங்களிலே அலைபேசிகளுடைய இணைப்பு நெட்வொர்க் சரியாக கிடைப்பதில்லை என்ற விஷயத்தையும் மக்கள் சுட்டிக்காட்டினார்கள். இதையும் மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று சீர்படுத்தி தருவேன் என்பதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். சிதம்பரத்தில் உள்ள கும்பாபிஷேகம் இதுவரை நடத்தப்படாத கோயில்களுடைய பட்டியல்களை எல்லாம் தந்தால் நிச்சயமாக இந்து அறநிலையத்துறையிலே பேசி அந்த கோயில்களில் எல்லாம் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்து தருவேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிதம்பரத்தில் புகழ்பெற்ற நடராஜர் கோயில் இருக்கிறது. இந்தியா முழுவதிலும் இருந்து பக்தர்கள் அதற்கு வருகிறார்கள். அவர்களிலே ஏழை எளியவர்களும் உண்டு. அந்த ஏழை எளிய பக்தர்கள் குறைந்த விலையில தங்கி செல்வதற்கு நகராட்சியின் சார்பிலே மலிவு விலையில ஒரு விடுதியை கட்டி தருவேன் என்ற வாக்குறுதியும் தருகிறேன். அதுபோல் 6 மாதத்துக்கு ஒரு முறை சிதம்பரத்துடைய பிரதான இந்த 4 வீதிகளிலும் தேர் வலம் வரும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. அதிலே பக்தர்கள் செருப்பு அணியாமல் அந்த தேரோடு வலம் வருகிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த நேரத்திலே அந்த பக்தர்களுக்கு சிரமம் இல்லாமலும் தேரோட்டத்துக்கு சிரமம் இல்லாமலும் சாலைகளை உரிய நேரத்தில் உரிய வகையில் செப்பனி அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் வகையில உரிய நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்து தருவேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற அடிப்படை பிரச்சனைகளில் முதல் 2 ஆண்டுகளில தீர்வு காண வேண்டிய பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை தந்து அவற்றையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்ற வாக்குறுதியை மீண்டும் வழங்குகிறேன். அதுபோல் பரங்கிப்பேட்டை ஒன்றியத்திலே மலர் சாகுபடி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் மலர் சாகுபடி மற்றும் வணிகத்தில் ஈடுபடக்கூடியவர்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு வாசனை திரவிய தொழிற்சாலை அமைத்து தர அரசாங்கத்திடம் வலியுறுத்துவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி கொள்ளிடம் ஆறு இங்கு வளமான செழிப்பை தந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றிலே முதலைகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே உயிர் பலிகள் அதிகரித்து வருவதை நிறுத்தும் வகையில பிடிக்கப்படக்கூடிய முதலைகளை எல்லாம் கொண்டு ஒரு முதலை பண்ணை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அதையும் நான் கவனத்தில் கொள்வேன் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ மக்கள் தன்னுடைய பல்வேறு கோரிக்கைகளை தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நிச்சயமாக பரிசீலிப்பேன், செய்து தருவேன் என்ற வாக்குறுதியும் தந்திருக்கிறேன். கிள்ளை பகுதியில் அங்கிருக்கக்கூடிய கடல் மற்றும் வனத்துறையுடைய அதிகாரிகளிடம் பேசி ஒரு சூழலியல் சுற்றுலா தலமாக அதனை மாற்றுவதற்கான முன்முயற்சிகளையும் நிச்சயமாக மேற்கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிதம்பரம் மற்றும் பரங்கிப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவதோடு போதிய மருத்துவர்கள் பற்றாக்குறை இருப்பதை நிவர்த்தி செய்யும் வகையில் உரிய அமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கைகளை செய்து தருவேன் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன். இங்கு நீண்டகாலமாக இயங்கி வந்த ஒரு சட்டக்கல்லூரி நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை ஏதாவது ஒரு வகையிலே செயல்பாட்டு கொண்டு வர வேண்டும் அல்லது ஒரு புதிய சட்டக்கல்லூரி அமைப்பதற்கான முன்முயற்சிகளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இதை நான் சட்டமன்றத்தில் பேசுவேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய ஊழியர்கள் பிரச்சனை சம்பந்தமான ஒரு மனுவையும் தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது குறித்து முதல்வர், துறை சார்ந்த அமைச்சர், மாவட்ட அமைச்சர் ஆகியோரிடம் பேசி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த
பரப்புரையிலே கடந்த 2 வார காலமாக நான் செய்து வந்த பரப்புரைகள் எல்லா வகையிலும் மக்களுடைய அன்பை பெற்று தந்திருக்கிறது, கவனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு வேட்பாளர் என்ற அடிப்படையில் வெறுமனே வாகனங்களில் சென்று மக்களை சந்திப்பதோடு மட்டுமில்லாமல் மாண்புமிகு அமைச்சர் திரு அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களுடைய வழிகாட்டலோடு அவரே பல இடங்களுக்கு என்னை அழைத்து சென்று மக்களிடம் அறிமுகப்படுத்தி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். எங்கள் மீது ஆரம்ப நாட்களிலே பலர் அவதூறுகளை அள்ளி வீசினார்கள். நான் விமர்சனங்களை வரவேற்கிறேன். அதே சமயத்தில் அவதூறுகளை யாரும் வீசினால் நேரடியாக பத்திரிகையாளருக்கு முன்பாக ஒரு விவாதத்தை ஏற்பாடு செய்வோம், அதை உலகம் முழுக்க நேரலை செய்வோம், மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒரு முடிவு செய்யட்டும் என கூறியிருந்தேன். ஆனால் அவதூறு சொல்பவர்கள் யாரும் இதுவரை அப்படிப்பட்ட எங்களுடைய சவாலை ஏற்று வரவில்லை. இது ஒன்றே மக்கள் எங்களுக்கு ஆதரவாக மாறியதற்கு காரணம் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதுபோல் இந்த பரப்புரை காலகட்டங்களிலே பரப்புரையின் போது பொதுமக்களாகிய உங்களில் சிலருக்கு ஏதாவது எங்களால் இடையூறு ஏற்பட்டிருக்கலாம், சிரமங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி ஏதாவது இடையூறோ சிரமங்களோ ஏற்பட்டிருந்தால் அதற்காக ஒரு வேட்பாளர் என்ற அடிப்படையில் நம்முடைய தொகுதி மக்களிடம் நான் தார்மீகமாக மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். அவையெல்லாம் ஒரு கவனக்குறைவாகவோ அல்லது பரபரப்பான ஒரு நிகழ்வாகவோ அது இருந்திருந்திருக்கலாம். என்னவிருந்தாலும் அது உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பரப்புரையின் போது நாங்கள் யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசவில்லை. எங்களுடைய பரப்புரை என்பது நேர்மையாக இருந்தது, உண்மையாக இருந்தது என்று பலரும் பாராட்டினார்கள். தேர்தல் அரசியல் களம் என்பது சகோதரத்துவத்தையும் நட்பையும் மனித பண்புகளையும் எந்த விதத்திலும் பால்படுத்திவிடக் கூடாது என்பது எமது அரசியல் கொள்கை. அந்த அரசியல் கொள்கையில் நாங்கள் ஏதாவது கவனக்குறைவாக பிழை செய்திருந்தால், தவறு செய்திருந்தால் அதற்காக நாங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சிதம்பரம் பகுதி மக்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுத்து சிறப்பானதொரு வாய்ப்பினை தரக்கூடியவர்கள் என்று பலரும் கடந்த கால வரலாற்றை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார்கள். அந்த வரலாற்றில் நிச்சயமாக உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடக்கூடிய திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராகிய எனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு என்று உறுதியாக நம்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிக சிறப்பாக களத்திலே இயங்கியிருக்கிறார்கள். பல சாதி சமூக அமைப்புகள், தன்னார்வ அமைப்புகள், தொண்டு அமைப்புகள் இப்போது களத்திலே இறங்கி மிக தீவிரமாக எனக்காக பணியாற்றியதை நன்றியுடன் நினைத்து பார்க்கிறேன். இந்த தேர்தலிலே சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தோடு தளபதி முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை ஒரு சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய நலன்களையும் தமிழர்களுடைய நலன்களையும் முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று சவால் விட்டு ஏகாதிபத்தியவாதிகளுக்கு மத்தியிலே அடிபணியாமல் கூட்டாட்சி தத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்கும் வகையில் சிறப்பாக செயல்படக்கூடிய திராவிட மாடல் அரசுடைய முதல்வர் தளபதி அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராகும் வகையிலே அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய கூட்டணியின் வேட்பாளராக சிதம்பரம் தொகுதியிலே போட்டியிடக்கூடிய எனக்கு மறவாமல் நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நிறைவாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பரப்புரையில் கடந்த 2 வார காலமாக எல்லா வகையிலும் இணைந்து நின்று பணியாற்றிய தோழமை கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு பரப்புரையில் நேரடியாக பங்கேற்ற எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கும் முதன்மை நிலை நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நான் போட்டியிடக்கூடிய உதயசூரியன் சின்னம் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முதலிடத்தில் இருக்கிறது. முதல் எண்ணில் இருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை கவனத்தோடு பதிவு செய்யுமாறு நினைவூட்டுகின்றேன். சிதம்பரத்தில் வாழக்கூடிய அனைத்து மத சாதி மக்களும் ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் சகோதர சகோதரிகளாகவும் வாழ்வதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்து தருவதோடு நானும் அதிலே முதல் கால செயல்பாட்டாளராக இருப்பேன் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக சிதம்பரம் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுடைய அன்போடும் ஆதரவோடும் நிச்சயமாக சட்டமன்றத்துக்கு செல்வேன் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இறைவனின் அருளால் இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய இந்த நிறைவு பரப்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள்.